கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 28வது வசனம். மத்தேயு 13:28, Matthew 13:28. அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். இப்போ அந்த எஜமானனாகிய தேவன் என்ன சொல்றாரு? சத்துரு அதை செய்தான். யாரு? சாத்தான். சாத்தான் தன்னுடைய காரியங்களை செய்து இப்படி ஒரு பொல்லாத மக்களை உருவாக்கக்கூடியதா. எல்லா படைப்பும் கர்த்தரிலிருந்து படைத்தாலும், ஆனால் அவன் என்ன செய்கிறான்? இப்படிப்பட்ட ஒரு பொல்லாத எண்ணங்களை கொண்டு தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாமல், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாமல், தேவனுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை எப்பொழுதும் சாத்தான் எழுப்பி கொண்டு தான் இருக்கான். அதை தான் அவன் செய்தான் அப்படின்னு சொன்ன உடனே இந்த வேலைக்காரர் நினைச்சாங்க, நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா? என்ன, நாங்கள் போய் உடனே அவங்கள களை எடுத்துறவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்வி. என்ன, ஒரு பொறுமை இல்லாதபடிக்கு. ஏன்னா நமக்கு தேவை, கர்த்தர் என்ன? நீடிய பொறுமையுள்ளவர் என்பதை குறித்து பார்க்குறோம். அவருடைய குணாதிசயம் என்ன? அவர் சாந்தமும் கிருபையும் நீடிய சாந்தமும். எப்படி? நீடிய சாந்தமும் பொறுமையும் உள்ளவர். ஏன்னா எல்லா நேரங்கள்லையும் ஜனங்கள் என்ன, ஒரு பொறுமை இல்லாத வாழுகிற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் எப்படி பொறுமை உள்ளவர்? நீங்கள் 2 பேதுரு 3வது அதிகாரத்தில் 3வது 4வது வசனம் பாருங்கள். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படி நடந்து, யாரு? கிண்டல் பண்ணுறவங்க, கேலி பண்ணுறவங்க, பரியாசக்காரங்க வந்து அவங்க சுய இச்சைகளின்படி நடப்பாங்க. அவங்க வந்து என்ன கேட்பாங்க? அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலம் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். எப்படி? எல்லாம் அப்படித்தான் இருக்குது, ஒன்றுமே ஆகலையே, எல்லாம் அப்படித்தான் இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதான். அதில் கீழே பாருங்கள், 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனத்தில், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். என்ன, கர்த்தருக்கு ஒருத்தரும் அழிந்து போவது விருப்பம் இல்லை. எசேக்கியேல் 18வது அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? துன்மார்க்கன் சாகிறதுல கூட எனக்கு விருப்பம் இல்லை. அப்போ என்ன, அவர் நீடிய பொறுமையாய் இருக்கிறார். ஏன் நீ வந்து உடனே வந்து அதை பிடுங்க வேணாம், உடனே நீ ஏன் கலையை பிடுங்க வேணான்னா, அது என்ன, கர்த்தர் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். அவர் வருவார். அதற்கென்று ஒரு நேரம் இருக்கிறது. அந்த காலம் வரும் வரை கர்த்தர் பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். ஏன்னா கர்த்தருடைய ராஜ்யத்தில் வந்து சேர வேண்டிய மக்கள் இன்னும் அநேகர் உண்டு. அதனால தேவன் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறாரே ஒழிய, கர்த்தர் வந்து என்ன பண்ணுறதில்ல, பொல்லாப்பையும் ஈவல் என்று சொல்லக்கூடிய இந்த காரியங்களை கண்டுகொள்ளாமல் இருக்கிறதில்ல. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? ஏன்னா நம்மளில் நிறைய பேருக்கு ஆண்டவர் இப்போ வந்துட மாட்டாரா? இவ்வளவு அக்கிரமம் நடக்குதே, இவ்வளவு விபச்சாரம், வேசித்தனம் என்று சொல்லக்கூடிய இவ்வளவு அக்கிரமங்கள் நடக்கிறதே, அப்பாவி ஜனங்கள் அழிக்கப்படுறாங்களே, யுத்தங்கள் நடைபெறுகிறதே, எவ்வளவு ஒன்றுமே இல்லாத மக்கள், சிறு பிள்ளைகள் அழிக்கப்படுறாங்க. இப்போ கொரோனா வந்தது, எவ்வளவு பேர் மரித்து போனாங்க. ஐயோ ஆண்டவரே, இன்னும் எவ்வளவு காலம் பொறுமையாக இருப்பீங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு உந்துதல், ஒரு அழுகை, ஒரு ஏக்கம், ஒரு தவிப்பு நிறைய பேர்கிட்ட உண்டு. ஆனால் கர்த்தர் என்ன தெரியுமா? அவர் நீடிய பொறுமை உள்ளவர். காரணம் என்ன? பாவம் இன்னும் முழுமை பெறவில்லை. அந்த பாவம் முழுமை பெற்ற பின்பு தான் என்ன, கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு வரவேண்டிய, மனம் திரும்பி வரவேண்டிய யூதர்கள், புறஜாதியார்கள் மற்றும் எல்லாரும் வர்ற வரைக்கும் கர்த்தர் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். என்ன, அவர் நீடிய காலத்திற்கு, அவர் என்ன, ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், எல்லாரும் வந்து கர்த்தரோட வர வேண்டும் என்பதற்காக. ஏன்னா நரகம் யாருக்காக அவர் ஆயத்தம் பண்ணலை? மனிதர்களுக்காக ஆயத்தம் பண்ணது இல்லை. நரகம் யாருக்கு? சாத்தானுக்கும் அவனோட வீழ்ந்து போன தூதர்களுக்கும் தான் நரகம் ஆண்டவர் ஏற்பாடு பண்ணார்.
ஆனால் மனுஷன் என்ன பண்ணுறான்? அவனுடைய சுய விருப்பத்தின்படி தேவனையும் அவருடைய சுவிசேஷத்திற்கும் கீழ்ப்படியாமல் தேவனுக்கு விரோதமாக காரியங்களை செய்து அவர்களே தெரிந்தெடுத்து பாதாளத்துக்கு போகிறாங்களே ஒழிய கர்த்தர் அனுப்புறதில்லை. அப்போ என்ன? நமக்கும் கர்த்தர் நீடிய பொறுமையுள்ளவராய் இருப்பது போல நாமும் பொறுமையுள்ளவர்களாய், சகிப்புத்தன்மை உள்ளவர்களாய், தேவன் எல்லாவற்றையும் நீதியாய் செய்வார் என்று தேவனை பேரில் நம்பிக்கை வைத்து சாந்தமாய் நீடிய பொறுமையாய் இருக்க கற்றுக்கொள்வோமா? வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, இதோ நீங்கள் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறீர்கள் என்று பார்க்கிறோம். அதே போல் நாங்களும் அப்படிப்பட்ட பொறுமையுள்ளவர்களாய் இருக்க எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.